தற்குறி தற்குறி தற்குறி. கடந்த சில நாட்களாகவே நம்ம இந்த தற்குறின்ற சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுவும் அரசியல் களத்தில் அதிகமாகவே கேட்டுக்கிட்டே இருக்கும். தற்குறினா என்ன? தற்குறின்ற சொல் எப்படி வந்துச்சு? தற்குறின்ற சொல்லுக்கான வரலாறு என்ன? அதற்கான அர்த்தம் என்ன? அதோடு சேர்ந்து இன்றைய காலகட்டத்தில் அரசியல் சூழலில் யார் தற்குறி? இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கார்த்திக், இது சாமானியன் குரல். அரசியல் யாராவது அறியாமையில புரியாம பேசினாலோ அல்லது புரியாமல் நடந்துக்கிட்டாலோ இல்ல சில முக்கியமான விடயங்களுக்கு, அதாவது முக்கியமான டிசிஷன்ஸ்க்கு தவறான முறையில் அந்த டிசிஷனை எடுத்தாலோ அவங்கள நம்ம பேச்சு வழக்கில் தற்குறின்னு அழைக்கிறோம். ஆனா தற்குறியோட உண்மையான அர்த்தம் என்ன? தன் பிளஸ் குறி, தற்குறி. தன்னை குறிக்கும் ஒரு குறி என்பதால் தற்குறி. முன்பு காலத்துலலாம் கல்வி மறுக்கப்பட்ட காலம் இருந்துச்சு. அந்த கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இப்போலாம் கையெழுத்து போடுறோம், எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்மளோட சிக்னேச்சர்ஸாக ஃபில் பண்ணுறோம். நம்ம சிக்னேச்சர் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம ரிஜெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் அப்போ தன்னோட குறியாக எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு குறி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் தற்குறி. ஆனால் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது அறிவில்லாதவன், முட்டாள், அதாவது இப்போ ரீசெண்டாக விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம தற்குறின்னு சொல்லி எல்லாருமே பொதுப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தற்குறிக்கு அர்த்தம் அதுன்னா கையெழுத்து போட தெரியாதவங்களும் முட்டாள்களா என்ற கேள்வி எழுது. தற்குறிக்கான நேரடி விளக்கத்தில் முட்டாள் என்ற பொருள் அல்ல. தற்குறிக்கான நேரடி விளக்கத்தில் அறிவில்லாதவன் என்ற பொருள் அல்ல. பல விஷயங்களுக்கு நம்மளோட அடையாளமாக கருதப்படுற நம்மளுடைய கையெழுத்து, அந்த கையெழுத்துக்கு மாற்றாக எழுத்தறிவு இல்லாதவர்களிடம் இருந்தது தான் அந்த குறி. அது நாளடைவில் மருகி இப்போ ஒரு கைரேகை வைக்கிறது, அது இப்போ அதுவும் ஒரு இழு சொல்லா மாறிட்டு இருக்கு, கை நாட்டுன்னு. ஸோ அது போன்ற ஒரு குறி தான் தற்குறி.